என்ன பாபு ஆபீஸுக்கு கிளம்பாம உட்கார்ந்த மாதிரி தெரியுது. இல்ல ஜாக்லின் அக்காட்ட கொஞ்சம் பேசணும். என்னத்த பேச போற? ஆபீஸுக்கு கிளம்பு. ஏ அத்தப்பாட்டி, அவர் எதுவும் பேசிட்டு போறாரு, எல்லாத்தையும் கெடுத்துட்டதுக்குனே அலையும். சொல்லுங்க பாபு கண்ணா. இல்ல ஊருக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் ஊருக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏஞ்சல் இங்க நல்லா செட் ஆயிட்டா, அவளுக்கு படிப்பு முடிஞ்சிட்டலாம், அவ இங்க இருக்கட்டுமே. அப்புறமா ஏதாவது ஒரு ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்ததுன்னா சேர்த்து விடுதேன். ஓஎம்ஜி எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்கு கண்ணா, ஆனா வேண்டாம், அந்த பிள்ளை போக்கு சரியில்லை. ஆமா நெட்டமா சொன்னா, அந்த பையன் நல்ல பையன் தான், பஞ்சாயத்து தலைவர் கூட தான் இருக்கான். பாபு கண்ணா இனிமே இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. அவங்க அப்பா ரொம்ப கோவக்காரு, இவ்வளவு 4 துண்டா வெட்டிடுவாரு. அலெக்ஸ் அவ்வளோ பெரிய கோவக்கார மாதிரி தெரியலையே. யோ கிளவா, உமருக்கு என்ன தெரியும்? அடுத்தவங்க குடும்ப விஷயம் கல்யாண விஷயத்துல எல்லாம் தலையிட கூடாது, அது அவங்க அம்மா அப்பாவோடைய பொறுப்பு. பேசாம இருங்க, போங்க போய் பாவக்காய் குழம்பு வைங்க. கல்யாணம் கட்டி கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறதோ அது உங்களோட விருப்பம் ஜாக்லின் அக்கா. நான் என்ன சொல்லுதுன்னா, அவசரமா அந்த பிள்ளையை இழுத்துட்டு போறீங்களா, அது பாட்டுக்கு சந்தோஷமா சாப்பிட்டு வச்சு இங்க இருக்கு, அதுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாலும் அவ பாட்டுக்கு இருப்பாள்ல, அதான் சொன்னேன். இல்ல பாபு கண்ணா, கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் நாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம் கோவாவுக்கு. அவங்க டாடி வருவாரு, அவரை தாண்டி என்னால எதுவுமே செய்ய முடியாது. பேசி பார்த்து பிரயோஜனம் இல்லட்டி. சரி அவங்க அம்மா அப்பா எடுக்கிற முடிவு நம்ம என்ன பண்ண முடியும்? கிறிஸ்மஸ் வரைக்கும் இருக்காவளா இருக்கட்டும். அதுக்கு முன்னே நம்ம கல்யாணம் கட்டி வச்சிருவோமா? மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் தப்பு. அவங்க அப்பா ஏதோ பெரிய மோசமான டெரர் அது இதுங்காவோ. நான் அடி வாங்கி சாவ முடியாது, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பாபு மனுஷா வாழ்க்கையில பயப்படக்கூடாது, துணிஞ்சு நிக்கணும், நெஞ்சு நிமித்தி நிக்கணும். நீங்க யாரு? சிங்கம், ஆண் சிங்கம். நான் ஆண் சிங்கமும் இல்லை பெண் சிங்கமும் இல்லை, நான் சாதாரண மனுஷனப்பா, என்ன விட்டுருங்கடோய். என்னாச்சு பாபு கண்ணா, ஆபீஸ்க்கு போறியா? ஆமா ஜாக்லின் அக்கா, போயிட்டு வாரு. மம்மி கொஞ்ச நேரம் மரத்துக்கு கீழே போய் உட்காந்து பேசிட்டு வருமா, எல்லாரும் போர் அடிக்கி. சரி கண்ணா. செல்லம்மா கடைக்கு என்ன சமையல்? அவட்ட என்ன கேட்க, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் மதியத்துக்கு சோறு அப்பளம். ஏனுக்குனே பாவக்காய் குழம்பா வைக்காவளோ? தினமும் பாவக்காய் குழம்பு தின்னு வாயெல்லாம் கசந்து போயிட்டு இன்னைக்கு அம்மா வீட்டில் போய் சாம்பாரை தான் திங்கணும். சை எட்டி ஏஞ்செல்லாம் மறந்துக்கிட்ட போற வாரியா இல்லையா? அவளை எங்கேயுமே தனியா விட முடியாது கண்ணா. ஆரஞ்சு மண்ணைய கூட பேச போயிருவா போல, எனக்கு மனசுல தோண்டிட்டே இருக்கு. வாங்க எல்லாரும் மரத்துக்கு கீழே போய் பேசுவோம். மம்மி நீங்க ரொம்ப ரொம்ப மோசம். ஏஞ்சலுக்கு நல்லா படிக்கல, அவங்க அம்மா நல்ல சாலியா தான் இருக்கு. இவங்க கதைகளை பார்க்க உள்ளுக்குள்ள குழு 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 குழுன்னு குளிருதுன்னு இங்க வரைக்கும் எனக்கு கேக்கு மனசுக்குள்ள பேசுறது. எப்போ ஆமா, உனக்கு வேற வேலை இல்ல, நான் படுக்க சவனையன்னு இருக்கேன், நம்மளையே நோண்டுவா. மரத்துக்கு கீழே போங்க, இல்லைன்னா காட்டுக்கு கீழே போங்க, எனக்கு என்ன விளக்கெண்ணெய் நக்கி பார்த்தா மண்ணெண்ணெய். நீ நக்கு, மண்ணெண்ணெய நக்கு, விளக்கெண்ணெய நக்கு போட்டே. சரி வாங்க போவோம். பனிமலர் பாட்டி நல்ல பால் கோவா தின்னு நல்ல முழுன்னு இருக்கியோல. ஆமா, நம்ம பேசினா மட்டும் பாட்டிக்கு கேட்டுறவா போகுது. வழக்கம் போல கண்ணுக்கு மருந்து ஊத்தல, காதுக்கு ஊத்தலங்கும். பாட்டிக்கு நல்ல வருமானம்ல, பால் நெய் மோர் தயிர் பால்கோவான்னு கொடுத்து வச்சு மவராசி. என்ன லூசு மாதிரி பேசுத? அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி காசு சேர்த்துட்டு இருக்காவோ, நீ வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு அடுத்த கூட கண்ணு போடாத கீதா. ஏன் இப்படி கொதிக்கியோ? நான் சும்மா விளாட்டு வாக்கம் கிண்டல் அடிக்க. எப்பா ஒரு வாரத்தை பேச முடியாதப்பா. ஹலோ கண்ணா, என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க? வாங்க டோக்கன் வாங்க போலாம். என்ன டோக்கனு? ஏக்கா சாக்லேட் அக்கா, என்ன டோக்கன்? ஏட்டி இவ வேற காரியத்தை கெடுத்துற கூடாத, டோக்கனை பத்தி பேசி. இது ஒரு அரை மெண்டல் தான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உனக்கு தெரியாதா கண்ணா? பஞ்சாயத்து தலைவர் 5 ரூபாய் கொடுத்தா டோக்கன் தருவாரு. கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் பிரியாணி தருவாங்க. எத்தனை டோக்கனாலும் வாங்கிக்கலாம், அத்தனை பிரியாணி பொட்டெல்லாம் கிடைக்கும். அட பாவிகளா, யாருமே எனக்கு இதை சொல்லலையே. ஒன்னா பழகுதாவோ, ஆனா ஒத்தையில பிரியாணி வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு அமுக்கிறதுக்கு தான் அலைவாவோப்பா. ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா காலையிலேயே புருஷன்ட்டு 50 ரூபா வாங்கி 10 டோக்கன் வாங்கியிருப்பேனே. ஐயா இந்த மெண்டல் கிரிக்கி எதுவும் காரியத்தை கெடுத்துடக்கூடாது, எனக்கு கவலையா இருக்க. பங்கஜம் கண்ணா நீ வா, அப்புறம் செல்லம்மாக்கா வராங்க, நானும் வாரேன். நம்ம 3 பேரை போய் டோக்கன் வாங்கி தருவோம். இந்த சின்ன பிள்ளை எல்லாம் வேண்டாம், இந்த நெட்டவள்ளி ஏஞ்செல்லாம் வேண்டாம். என்னையும் கூட்ட போங்க. இழிச்ச கண்ணா நீ வரியா? போறதே போற எல்லாரும் பேருவோம், எதுக்கு அவ வேண்டாம் இவ வேண்டானே. எந்த எல்லாரும் கிளம்புவோம். ஐயனுக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல என்ன ஆக போதும் தெரியலையே, பயமா இருக்க. என்ன இது ஊர் பொம்பளையாலாம் வந்திருக்கியோ, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்கம்மா, நிறைய கணக்கு எழுதுற வேலை இருக்கு. என்ன ஊழமுக்கு தலைவரே, என்ன பெரிய கணக்கு? நோடு பூரா 8 புள்ளி கோலமும் 10 புள்ளி கோலமும் போட்டு வச்சிருப்பீரு, அப்புறம் ஏபிசிடி எழுதி வச்சிருப்பீரு, ஆனா அவனா எழுதிருப்பீரு, அவ்வளவுதானே. இழிச்சக்கா உங்ககிட்ட பேச தெம்பு இல்ல, நிறைய சோழி இருக்கு, என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புங்க. அதாவது தலைவர் கண்ணா, டோக்கன் பத்தி பேச வந்திருக்கோம். 5 ரூபா டோக்கன். என்னதுமா 5 ரூபா டோக்கனு? இழிச்சக்க ஏதாவது சொல்லி சமாளிங்க.
கணம் நீதிபதி அவர்களே, கணம் தலைவர் அவர்களே, 5 ரூபா டோக்கன். நீங்க டோக்கன் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. பஞ்சாயத்து கண்ணா, 5 ரூபா டோக்கன். அதான் கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி போடுறாங்கல்ல, அந்த டோக்கனு. ஓ பரவாயில்லையே, கிறிஸ்மஸ்க்கு பொம்பளையெல்லாம் சேர்ந்து சமைச்சு பிரியாணி போட போறாவோ போல. அதுக்கு 5 ரூபா தான் வேணுமா? ரொம்ப கம்மியா இருக்க. சரி சரி. பிரியாணி டோக்கன். சரி சரி, 5 ரூபாயா? இந்தாங்க. பஞ்சாயத்து கண்ணா, நாங்க தானே தரணும், நீங்க கொடுக்குறீங்க. என்னது எனக்கு புரியலவோ. 5 ரூபாயும் கொடுத்து டோக்கனும் தருவீங்களா? ஓஎம்ஜி சூப்பர். இந்த திண்ணி கூட்டங்கள் என்ன சொன்னாலும் நம்ம போல. சரி, 5 ரூபாய் எதுக்கு கொடணும்? கொண்டாங்க தலைவரே. சரிம்மா, இப்போ பிரியாணி அன்னைக்கு சந்திப்போம். தலைவரே, என்ன ஒரு ஆளுக்கு மட்டும் 5 ரூபா, எனக்கும் 5 ரூபா கொடுங்க, டோக்கனும் கொடுங்க. என்னது 5 ரூபாங்கு டோக்கனுங்கு? என்ன டோக்கனுமா? அதான் தலைவரே, உங்க கையால டோக்கன் எழுதி கொடுங்க. இது கூட தெரியாதா? ஆமா, பிரியாணிக்கு டோக்கன் வேணும்ல. பிரியாணிக்கு டோக்கன் உங்ககிட்ட இல்லையாமா? நீங்க தர மாட்டீங்களா? நானா தரணும்? அறிவில்லாத ஆமச்சாணி மாதிரி பேசாதீங்க தலைவர் கண்ணா. தலையும் புரியல, வாலும் புரியல. 5 ரூபாங்காவோ டோக்கனுங்காவோ பிரியாணிங்காவோ. 5 ரூபா கொடுத்தாச்சு. இனி டோக்கன் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஆளுக்கு 5 ரூபா கேட்டாங்கன்னா ஒரு 50 ரூபாயை கையில தூக்கி கொடுத்துருவோம். பிரியாணி கிடைக்கல. இந்தாங்கம்மா, இதுல 50 ரூபாய் இருக்கு. ஆளுக்கு 5 ரூபாய் எடுத்துக்கிடுங்க. 50 ரூபாய் எங்க கொண்டாங்க, எங்க கொண்டாங்க. என்ன தலைவர் கண்ணா, டோக்கன் கொடுங்க. ஐயோ கடவுளே, ஓஎம்ஜி. எதுக்கு வம்பு? டோக்கன் எழுதி கொடுத்துருவோம். ஏமா இந்தாங்கம்மா, நல்ல பெரிய டோக்கனா எழுதியாச்சு. ஓஎம்ஜி, பெரிய டோக்கன் கிடைச்சாச்சு. டோக்கன்லயே பிரியாணி மனா வீசுதே. வாங்கிக்கோங்க டோக்கனை. ஏட்டி, உங்க அம்மா உன்னை விட முட்டாளா இருக்கும் போலயே. மெதுவா பேசு கிளவி, காதெல்லாம் இங்கதான் இருக்கு. நிறைய டோக்கனா வாங்குங்கம்மா. வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு திங்கணும். ஆமா, ஒரு ஆளுக்கு 1 கொடுத்துறாம ஒரு வீட்டுக்கு 5 டோக்கன் போட்டு வாங்குங்க. 5 கூட பத்தாது. ஏம்மா, டோக்கன் கொடுத்தாச்சு, ஆளுக்கு 5 ரூபா கொடுத்தாச்சு. போங்கம்மா, வேலையை செய்ய விடுங்கம்மா. தலைவர் கண்ணா, கிறிஸ்மஸ்க்கு மறுநாளா? என்னதுன்னு தெரியலையே. சரி, அனுப்பி விட்டுறணும். ஆமா ஆமா ஆமா. சரி சரி, டோக்கன் வாங்கியாச்சு, காசு வாங்கியாச்சு. போதும், அவரு வேலையை செய்ய விடுங்க. பாவம், அவரு என்னைக்காவது 1 1 2 அவரு படிச்சுட்டு கணக்கு எழுதுவாரு. அதை வந்து நம்ம கெடுக்க கூடாது. வாங்க 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 வாங்க. எப்பா, இந்த கூட்டத்தை அனுப்புறதுக்குள்ளேயும் இந்த அக்கா மட்டும் ஏன் ஒரு மாதிரி முழிச்சுட்டு நிக்கு? எக்கா போலையா நீங்க? பிரியாணி கன்ஃபார்ம் தானே தலைவர் கண்ணா? யாத்தே இந்த மெண்டல விட்டா குட்டையை குழப்பிடும் போலயே. சாக்லின் அக்கா வாங்க, தெருமுக்குல பிரியாணி வாசம் அடிக்கி. பிரியாணியா? வந்துட்டேன் கண்ணா. எப்பா, சாப்பாடுனா போதும் அம்மைக்கும் அவளுக்கும். சரி, கிறிஸ்மஸ் கதையை ஒரு வழியை கொண்டு போயாச்சு. துவாக்கணும் அது இதுன்னு. இனிமே என்ன செய்ய போறோமோ கடவுளே. இந்த திரிசா வந்துட்டா ஆபீஸ்ல இருந்து. என்னட்டே வேலை இன்னைக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சுமா, ஜாலியா இருக்குமா, நல்ல டைம் பாஸ் ஆகுது. மாறின்னு ஒரு புது பையன் சேர்ந்திருக்கான். சரியான காமெடிமா, சிரிச்சு சிரிச்சு ஒரே வயிறு வலிதான். விஜய் வேற அங்க இருந்துகிட்டு முறைச்சுக்கிட்டு தான் இருக்காமா. மாறி சொரின்னு கண்ட பையன் பேசிட்டு இருக்காத. உன் புருஷன் வேற அங்க இருந்து பாத்துட்டு இருப்பான். பாக்கட்டும் தான் பேசுதேன். பெருசா கோவச்சிட்டு இருக்காமல இருக்கட்டுமே. எதுவும் பிரச்சனை எதுவும் இழுத்துறாதம்மா. ஏப்பா சும்மா இருங்கப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. அவனே பாவம் வெகுளி பையன் மாறி நல்ல பையன்பா. சரியான சிரிப்பு தாங்க முடியல. காலையில ஆபீஸ்க்கு போற மாதிரி தான் இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சிருது. அதெல்லாம் இருக்கட்டும், ஆபீஸ் கீபீஸ்லாம் இருக்கட்டும். வாழ்க்கைய பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? எம்மா சும்மா என் மண்டைக்கு டென்ஷனை ஏத்தாதம்மா. நானே இப்பதான் ஒரு வாரமா நிம்மதியா இருக்கேன். அதுல மண்ணலி போடாத. அவனா வந்து என்கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டு போட்டுமே. ஏன் நான் இருக்கிறது உங்களுக்கு பாரமாவா இருக்கு? காமாச்சி, சும்மா இரு. அவ இப்பதான் நல்ல சந்தோஷமா இருக்கா, பெசாட்டிக்கு விடு. இல்லைங்க, அவ சந்தோஷமா இருக்கட்டும். இல்ல இப்படியே இருந்தா நல்லா இருக்காதுலாங்க. அதுக்குதான் இவளுக்கும் பிரியங்காளுக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம் ஆச்சு. இவ எப்படி இருக்கா, அவ எப்படி இருக்கா பாருங்க. ஏம்மா சும்மா அவளையே சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமையாது. எப்ப பார்த்தாலும் பிரியங்கா போறானா பாடாத. ஏன் அந்த பிள்ளை நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஏன் வயிற்றுச்சல கொட்டிக்கிற? ஏட்டி, அது பேர் வயிற்றுச்சல் கிடையாது. நம்ம பிள்ளையும் அவ்வளவு ஒன்னாதானே கல்யாணம் முடிச்சாவோ. இப்ப நம்ம பிள்ளை இப்படி இருக்காளேன்னு ஒரு வருத்தம் தான். அந்த பிள்ளை பாவம், அவ நல்லா இருந்துட்டு போட்டோம். சரிம்மா, சூடா காப்பி டீ ஏதாவது இருந்தா கூடு. நான் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்.